அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிரேவ் ஆஃப் தி 6 ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 2 வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ தான் இந்த கதையை புரியும். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. அதுக்கப்புறம் அந்த சாணியை தொடர்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பொருட்களை வந்து ஒரு மறைவான இடத்துல வச்சிருப்பான். அந்த இடத்துக்கு ராமனும் அதுக்கப்புறம் பிரின்சஸ் கூட அந்த குதிரையில் அவனை கிளம்பி போக ஒவ்வொரு இடமா அவங்களை கடந்து போகும்போது பிரின்சஸ்க்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த இடம் எல்லாமே நீங்க என்ன இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஆமா அப்படின்னு பார்த்தா போற வழியில நிறைய ட்ரேடிங் பண்ண மெஜனாஸோடைய அந்த சாப்பாடு ஐட்டம் எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. அதுக்கு எல்லாமே ஹீரோ தான் பே பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்பவும் இந்த ஜானி ரொம்ப பிடிச்சிருக்க போலியே. ஆமாமா நான் சின்ன வயசுல இருந்து அந்த அளவுக்கு வெளியே எங்கேயும் நான் போனது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்ததும் கிடையாது. அதனால எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய மேஜிக் பவர் பயன்படுத்தி அந்த கேரட்டோட தோல் எல்லாம் சீவி அவங்க சாப்பிட்டுலாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோவும் பார்த்ததுக்கு அவங்க ஃப்ரூட்ஸ் நிறைய கட் பண்ணி கொடுக்க எப்படி இருக்கு மேஜிக் பவர் சூப்பரா. அதுக்கப்புறம் அவங்களுடைய மேஜிக் பவர் எல்லாத்தையுமே ஹீரோக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. எப்படி இருக்கு இது ஷைண்ட் ஆஃப் தி பிளேடா அவங்களால பண்ண முடியுமா இதெல்லாம். உனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஷைண்டையும் பார்க்கலையப்பா அடலட்டு இல்ல இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில பேர் வேடா தான் இருக்காங்க. ஏய் சைக்கிள் என்ன கலாய்க்கிறியா. காரோடைய பவர் கொடுக்கப்பட்டவங்க அவங்க எல்லாருமே அவங்கள விட இவ்வளவு சொல்லாம நீ என்னதான் இருந்தாலும் நான் தாங்க இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பையன். அதனால ஷைண்ட் பத்தில எனக்கு கவலை கிடையாது. மேபி உங்களை மாதிரி என்ன பண்ண வேணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன நீங்க பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பரவாயில்லையே உனக்கு பிடிச்ச பொண்ணுங்கிட்ட இப்படிதான் பேச போல. இது எப்படி இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தாவன் நம்ம ஹீரோ கலாய்ச்சதுனால கான்ல அட்டாக் பண்றான். ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு ஏங்க இப்படி பண்றீங்க கொஞ்சமா திரும்பி பண்ணுங்க எந்தாடா இது எல்லாத்தையுமே டாஜ் பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை திரும்ப அட்டாக் பண்ண ஹீரோ எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிருக்கான். ஏன் இப்படி பண்றீங்க. சாரி நான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டேன். அடேங்கப்பா எனக்கு ஒண்ணு இருப்பீங்க ஓட்டு நல்லா தானே இருக்கீங்க. நல்லா தான் இருக்கேன். உண்மையிலேயே உங்களுக்கு எதனா காயப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் இப்படி தான் ஆயிடுவேன். எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். நான் ஒரு வித்தியாசமான பொண்ணு தான். அதை நான் உங்ககிட்டயே சொல்லிடுறேன். அதனால கவனமா எனக்கு கொஞ்சம் நடந்துக்கோங்க. இதனாலேயே எங்க அப்பா என்கிட்ட பேசாதையும் நிறுத்திட்டாரு. நான் அந்த அளவுக்கு எப்பவுமே தனிமையில தான் இருப்பேன். சரி இதுக்கெல்லாம் ஏன் எவ்வளவு சோகமா வரீங்க தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா அதாவது அந்த பொண்ணு மேல இருக்க அக்கறையில பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளும் இருந்தாலும் நீ உண்மையிலே ரொம்ப சேடா இருக்க போல. நான் சேடான உடனே அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா ஆடலாட்டு உனக்கு எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கவன் ஒரு நாள் வந்து சிரிக்கிறது நிறுத்திட்டு அழுவும் போது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து இந்த கிளம்ப ஏய் பதில் சொல்லு நான் அப்ப கேட்டது எதுவுமே பதில் சொல்லாம கம்முனிக்கிறேன். பண்ணது உனக்கு குத்தமாயிடுச்சு போலியா. நான் அதெல்லாம் பெருசா நினைக்கல. அமைதியா வாங்க இங்க பாருங்க பிரின்சஸ் நம்மளுடைய வேலை டீமன் கார்டு தோக்கடிக்கணும். அதுக்காக தான் கார்டு சொல்ல வரவேற்கப்பட்டிருக்கும். தயவு செஞ்சு வந்த வேலையை கொஞ்சம் பாக்குறீங்களா. நல்லா எனக்கு புரியுதா. இருந்தாலும் போற வழியில எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அனுபவிப்பாங்க போடுவியா. அது மட்டும் இல்லாம எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கா அடலட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வெக்கமாயிடுது. அதுக்கப்புறம் போது செஞ்சதுனால ஒரு இடத்துல அவங்க தங்கி டென்ட் போட்டிருக்காங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில முக்காவாசியான டைமை வந்து என்னுடைய மாஸ்டர் கூட ட்ரைனிங் பண்றதுலே செலவழிச்சிருப்பேன். அதுவும் மலைகளுக்கு இடையில. அப்படியா என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா சிவில் வார ஒரு முறை தொகுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அடலட்டு நான் பார்த்ததுலேயே உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் ரொம்பவும் பெஸ்டான ஆள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலே. என்ன டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி பிரின்சஸ் இப்போ வந்து இந்த இடத்துல நீங்க தூங்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப குளிர போத்தி இந்த பெட்ஷீட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்குமா. ஏன்னா இதனால பெட்ல படுத்திருப்பீங்க. இங்க வந்து தரையில படுக்கிறீங்க. அதனால சொல்றேன். பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சாக சொன்னா அப்படிதானே இருக்கும். சரி இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்றேன்டா. எனக்கு எப்பவுமே சாவ கண்டு பயம் கிடையாது. பட் ஆனா உன் கூட சேர்ந்து அந்த டீமன் கார்டை தோக்கடிக்கிறதுக்காக நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ கவலைப்படாத. நீ என்ன நம்பலாம். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். பயம் திருப்தியா தூங்குங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து விடியற் காலையில ஆவன் ஹீரோவும் கண் முடிக்கிறான். அங்க பார்த்தா பிரின்சஸும் காலையிலேயே கண் முடிச்சிருக்காங்க. என்ன பிரின்சஸ் சீக்கிரமா ஏஞ்சிருங்க போல. ஆமாமா ரொம்ப ஹாப்பியா இருக்க போலடா இன்னைக்கு. சூரிய அஸ்தமனத்தை பாரு. இந்த சீனரியே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமா ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த மாதிரியான இடத்துல ஒரு வாழ்க்கை அமைச்சு வந்தா சூப்பரா இருக்கும். பட் நான் எப்படியாப்பட்ட இடத்த தான் நாசம் பண்ண போறோம் அந்த டீமன் கார்டு. சரி இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியாப்பட்ட டீமன் கார்டா இருந்தாலும் நம்ம தான் அமைதியை கொண்டு வர இருக்கும்ல. அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரியா சொன்னேன். அப்படி நம்ம ஹீரோ மேல சாஞ்சிக்கு நான் சொல்றேன். உண்மையை சொல்லணும் நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்பவே அவ்வளோ நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு. நம்ம பெஸ்ட் கொடுப்போம். ஓகே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸும் 6 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. கோல்டா வந்து ஒரு ஜோர்னியா அந்த பிரேவ் கில்லர் அதாவது லம்பள மாதிரியே இருக்கிற இன்னும் மிச்ச பேரை கொள்ற ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்க போயிருக்கான். ஓ கோல்டு வரோரா சொல்றீங்களா. அப்போ அவன் தானே உங்களுடைய கிண்டத்தோட லீடர் ஆஃப் ஃபைன் ஆஃப் பிளாக் ஹார்ன் நைட்ஸ் உடைய தலைவனா இருக்கவன். லாஸ்ட் மெசேஜ் எனக்கு கிடைச்ச வகையில எந்த விதமான க்ளூவும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல. அதனால அவன் இன்னமும் கண்டுபிடிக்கலன்றது இதுல இருந்து தெரியுது. அது கூட வந்து 6 வாரம் தான் ஆகுது. அந்த கில்லர் எதுக்காக நீங்க பிடிக்கணும்ட்டீங்க. கண்டிப்பா அவனால பிடிக்க முடியுமா. உனக்கு தெரியாது அவன் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான தெரியுமா. கண்டிப்பா முடியும். லாஸ்ட் இயர் டோர்னமெண்ட்ல கோல்டு மட்டும் தான் ஒன்லி அந்த ஃபைனல்ஸ் முன்னேறி போனோம் போல. அப்போ நீங்க ஜெயிக்கலையா. ஆனா நீங்க தானே ஜெயிச்சிங்க. நீங்க உண்மைதான். லாஸ்ட் செகண்ட் மேட்ச் வந்து எனக்கு சாதகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு சாதகமா இருந்துச்சு. எப்படி நான் ஜெயிச்சிட்டேன். அதெல்லாம் ஏன்டா நீ கேட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் உறுதியா சொல்றேன். கண்டிப்பா அவன் வந்து சாக மாட்டான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் எப்படியாப்பட்ட போர் வீரன் தெரியுமா. அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு போகும்போது பிரின்சஸும் லாஸ்ட் மந்த் வந்து ரூரா சன்ஷைன் சொல்ல போற ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாரு. இடையே ரூரா அவரா எனக்கு தெரிஞ்சவருக்கும் ரொம்ப இளமையானவர் தானே. அவர் அழியத்துக்குலாம் வாய்ப்பே இல்லை. எனிமிஸோட கேஸ்ல வந்து தன்னுடைய ரேஸ் மூலியமா வானத்துல இருந்து சக்திகளை பயன்படுத்தி அழிச்சவர் அவரு. கரெக்டா சொன்னேன். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தான். ஆனா பிரின்சஸ் உண்மையை சொல்ல போனா அந்த ஒரு நபர்கிட்ட இருக்கிற பொட்டன்டியல் வந்து பழைய பிரேவா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. அவர்கிட்ட இருக்க சக்தி வந்து அப்புறமானது. ஆனா ஆஃப்டர் பிரேவ் கில்லர்னு ஒருத்தர் வந்த பிறகு நிறைய பிரேஸ் வந்து கொல்லப்பட்டாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில்.
இடத்துலயும். ஆமா எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனா இது வரைக்கும் அவங்கள பத்தி எந்த விதமான தகவலும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த மிஸ் ஆகிறதுக்கான விஷயம் வந்து கண்டிப்பா ரோராவை வந்து அந்த பிரேவ் கில்லர் கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா முதல்ல அந்த பிரேவ் கில்லரை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்ற அவனை எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏன்னா அவனை கண்டுபிடிச்ச மட்டும் தான் நம்மளால டீமன்ல கார்டை வந்து ஈஸியா கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம வந்து வேலை செய்யறதுக்காக அவங்க தடையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல வேற ஒரு இடத்துக்கு அதாவது எல்லையை கடந்து போறாங்க. போற வழியில பார்த்து சில மக்கள் அவங்கள நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் எந்த சைடு போயிட்டு இருக்காங்க? ஒண்ணு இல்ல கண்டிப்பா டீமன்ஸோட அட்டகாசத்தால அவங்களுடைய இடத்த விட்டு போயிட்டு இருப்பாங்க. இனிமே கூடி சேர்த்து வர போறாங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல இவங்களுக்கு கிட்ட அலர்ட் ஆகிறாங்க. என்னது? ஆமா இவங்களுடைய இந்த ஜேர்னியை பார்க்கும்போது கண்டிப்பா அதுங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு முன்னாடி இந்த பழைய பிரேவ்ஸ் எல்லாமே இந்த பிரேவ் கில்லரால கொல்லப்பட்டிருக்கணும். அதனால தான் இந்த டீமன்ஸோட அட்டகாசம் அதிகரிச்சு மக்கள் இந்த மாதிரி வாழத்துக்கு முடியாம போறாங்க இந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க முன்னோக்கி போக நாச்சடானியா பிரின்சஸும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்களை கூப்பிடு. ஆனா ஒரு வார்த்தை கூட கண்டுக்க மாட்டாங்க. நாச்சடானி அவங்கள தான் கூப்பிட்டு சொல்ல சொல்றா என்ன பதட்டமா இருக்கீங்களா? இல்ல சரி பதட்டமாகாதீங்க. என்ன பேட்டில் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. நல்லாவே புரிஞ்சுது. ஆனா இந்த இடத்துல நிறைய ஃபைட்ஸ் சொல்ல போற அந்த டீமன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமா சரிங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலையும் சிரிக்க கத்துக்கோங்க. அப்பதான் மனம் தளராம இருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சிரிக்கிறதுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்கள பார்த்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கின்னு அவங்களுக்கு சிரிப்பு எடுத்துட்டு இருக்கான். அவங்களும் சிரிக்க இப்ப போதும் அவங்களுக்கு சிரிக்கிறது. ஓகே என்னுடைய மாஸ்டர் சொல்லியிருக்காரு எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கும். நான் அப்போ உன்னுடைய டீச்சர் ரொம்ப சூப்பரானது. நீ அவர்கிட்ட நிறைய விஷயம் நல்லதை கத்துட்டு இருக்கேன். ஆமா அதுக்கப்புறம் இவங்களும் போற வழியிலேயே திடீர்னு ஒரு ஃபேமிலியும் பயந்த நிலைமையில அவங்களும் வராங்க. இவங்களும் அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு உங்களுக்கு? இந்த இடத்த விட்டு ஓடிடணும். நாங்களே இந்த இடத்த விட்டு ஓடணும். ஏன்னா அந்த ஃபைன்ஸ் தொலைப்புற டீமன்ஸ் இந்த வந்துட்டு இருக்குங்க. ஃபைன்ஸ் வந்து எங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்க கிட்ட தப்பிச்சு நாங்க ஓடிட்டு இருக்கோம். ஹீரோ கேட்ட அடுத்த நிமிஷம் குதிரை எடுத்துக்கணும். அந்த இடத்துல சமவேகமா போனதுக்கு அப்புறம் நாச்சடானியமா அவங்களை பார்த்துக்கிட்டு பத்திரமணி எடுத்து கூட்டு வராங்க. இது ஒரு ட்ராப்பா இருக்குமா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வர வழியில இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அந்த ஃபைன்ஸ் சொல்லப்படுற டீமன்ஸ் எல்லாமே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. வா நாச்சடானியா போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டு போக அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஹீரோ அது மேல பெட்ரோல் ஊத்தி அதுக்கப்புறம் அதுங்களுடைய பாடி மேல நெருப்பு பார்த்து வைக்க அதுங்களாம் பகன்னு எரிஞ்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம நாச்சடானியா தன்னுடைய கத்திகளை பயன்படுத்தி அதுங்களை வெட்டுறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இருக்க மொத்த டீமனுடைய கவனமும் இப்போ ஹீரோ மேல வரதுக்காக கவனம் விசில் ஊதுறான். ஹீரோ அதுக்கப்புறம் அதுங்க எல்லாத்தையுமே அசால்ட்டா கத்தியை வச்சு கொண்டுட்டு இருக்கான். நாச்சடானியா ஹீரோக்கு உதவி பண்ணாலுமே சில டீமன்ஸ் வந்து அவளையும் வந்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க அவ பயந்த சமயத்தில் இருக்கும்போது ஹீரோ வந்து உதவி பண்ணுவான். பட் இருந்தாலுமே ஒண்ணு வந்து இவகிட்ட வரும்போது கரெக்டா இவ்வளவு கொண்டுடுவாங்க. நல்லா வேலை பண்ணீங்க பிரின்சஸ். பரவாயில்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு நல்லா சண்டை போடுவீங்கன்னு. நானே எதிர்பார்க்கல எப்படி சண்டை போட்டுன்னு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா? சரி விடுங்க. சரி அப்பனா இதுக்கப்புறம் நான் உனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகனா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தானே இருப்பேன். கண்டிப்பா நீங்க எப்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல் தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒருத்தங்க கிட்ட கேட்கறான் இன்னும் வில்லேஜ்ல யாரும் மிச்ச பேர் இருக்காங்கன்னு. ஒன்னும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. அவங்களை நீங்க காப்பாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஹீரோ கிட்ட அந்த வில்லேஜ்ல இன்னும் ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க பிரின்சஸ். அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் இந்த இடத்துல கிளம்புறேன். நீங்க இதே இடத்துல இருங்க. பட் நான் போறதுக்கு முன்னாடி நாச்சடானியா ஃபீல் பண்றான். இல்ல என்ன விட்டு போவாத. பட் ஆனா இந்த இடத்த விட்டு நான் போலனா அவங்க கண்டிப்பா இறந்துடுவாங்களே. அவங்க காப்பாத்தி ஆகணும். அதனால நீங்க இதே இடத்துல இருந்து இவங்களுக்கு பாதுகாப்பா இருங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பினா டீமன்ஸ் திரும்பி வந்து அட்டாக் பண்ணிச்சுனா எதுவுமே பண்ண முடியாது. அதனால இவங்களுக்கு பாதுகாப்பா இருங்க. நான் அங்க போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே நான் போயிட்டு பாதுகாப்பா வரேன் அப்படி அவனும் அந்த கிளம்பிட்டு என்னடா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு அவங்கள கட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல வந்து பாக்குறான். இன்னொரு பக்கம் திரும்பியும் இந்த இடத்துல வந்து நிறைய டீமன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நாச்சடானியா எல்லாத்தையுமே சனியா சமாளிக்க நினைப்போம். என்ன இது இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த வில்லேஜுக்கு வர அந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் செத்து போயிருக்கேன். அதுங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு மினுமினுக்கிற பொருள் தெரியுது. ஹீரோ அதை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க அடேங்கப்பா கன்னுடைய பவுடர் பயன்படுத்திடுவாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இந்த இடத்துல இந்த கிராமத்துடைய பொண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணும் கையில கண்ணை வச்சுன்னு சுத்திட்டு இருக்கான். ஹீரோவும் மறைவா வந்து பார்க்க அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். என்ன இவங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கானு. என்னோட பக்கம் அந்த பொண்ணு பார்த்தா அந்த அளவுக்கு கட்டி வச்சிருக்கேன். விலகு 2த்துக்கும் ஹெல்ப் பண்ண ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். ஹீரோ அதுக்கப்புறம் யார் நீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்க ஏய் நீ யாரு, உனக்கு என்ன வேணும்? சரி உங்களுக்கு டாக்டர்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா ஆனா ஹியூமன்ஸை பிடிக்காது. எனக்குமே பிடிக்காது. யாருக்கிட்ட போய் சொல்லி கிட்ட வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்ணை எடுத்து அவ்வளோ நீட்டேன். அப்பனா நீங்க தான் அதை பயன்படுத்தி இந்த டீமன்ஸ் எல்லாமே கொண்டீங்களா? என்ன கொலை பண்ணதை கிட்ட வரையான? இல்ல நான் வந்து அடலட்டு என்ன ஷூட் பண்ணாதீங்க. 6 பிரேவ்ஸ்ல நானும் ஒருத்தன். என்னது நீயும் ஒருத்தன்? நம்ப முடியல. என்னோட பேர் வந்து ஃபிளாமியா பேட்ரா. ஃபிளாமியா கொஞ்சம் உங்களுடைய கண்ணை கீழே படினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட வர திரும்பி பதில் அட்டாக் பண்ணி அந்த குதிரையை பயமுறுத்தி வரான். எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு ஹீரோ கேட்க திரும்பி பார்த்தா தன்னுடைய கையில் புல்லட்டை ரெடி பண்றான். ஹீரோ எவ்வளவு சொல்லி புரிய வச்சாலுமே அவன் நம்ப மாட்டான். ஹீரோவை ஒரு கடல அவளை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இடத்துல எல்லா டீமன்ஸும் கொண்டு போட்டு வச்சிருக்கேன். நாச்சடானியா குதிரையை வரதவனு கேட்டு அடலடான்னு சொல்லிட்டு இவ்வளவு ஷாக் அடி திரும்பி பார்க்க அந்த இடத்துல அடலட்டு வர மாட்டான். பார்த்தா அதுக்கு பதில் வந்து நம்ம கோல்டா வந்துருவான். அவனும் 6 பிரேவ்ஸ்ல ஒருத்தன். என்னடா போன வேலை சிறப்பா முடிச்சிருச்சான். ஒரு வழி முடிஞ்சிச்சு. எனக்கு சில க்ளூ மட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த பிரேவ் கில்லருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னா அப்படின்னு அவனு கையில ஒரு புல்லட்டை காமிச்சு அந்த பிரேவ் கில்லருடைய நேம் ஃபிளாமியா, ஒயிட் ஹேர் வச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு அவனும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் பண்ண பிடிச்சிருந்த லைக் பட்டன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விளக்கணும் வச்சுங்க. அப்பதான் நான் பூரா அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பா அடுத்த வீடியோ எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க இந்த வீடியோ முடிச்சு